வணக்கம். இல்லை, வீடியோஸில் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ரீல்ஸ் ஆட்சி ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று புரியல. நம்ம அண்ணா வந்து நிறைய பிரச்சாரத்துக்கு போகும்போது அவர்களுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் இவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நிறைய இது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, நிறைய இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதில் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ்னால் இவருக்கு ஒரு ரூல்ஸு, சரிங்களா? அப்போது வெளியே போனாலும் அவருக்கு பிரச்சனை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தொண்டர்லாம் சோஷியல் மீடியாவில் இது பண்ண ஆரம்பித்தாங்க. அவர் வெளியே தான் வரல, அவரை இது மாதிரி சோஷியல் மீடியாஸில் வந்து இது பண்ணணும், பிரச்சாரம் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, சரிங்களா? வெளியே வந்தாலும் பிரச்சனை. 41 பேரை கொண்டுட்டேன்றாங்க. இதெல்லாம் எப்படி அந்த 41 பேர் இறந்தாங்கன்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? சும்மா ஒன்றும் யாரும் முட்டாளெலாம் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் 41 பேர் எப்படி இறந்தாங்க, என்ன பிளானுன்றது மக்களை எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? அதனால் வந்து யாரும் குறை சொல்லலாம் தேவை கிடையாது. ரீல்ஸில் இருந்துன்னா ரீல்ஸோட போயிருக்கோம். எப்படிங்க ஓட்டாக வந்திருக்கோம்? எப்படிங்க ஒரு சிஎம் உட்காந்துருப்பாரு? ஆனால் ஒன்றா சொல்கிறது, திமுக சப்போர்ட்னால தான் வந்து அவர் உட்காந்துருக்காரு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஆட்சியை கலைச்சா கூட திருப்பியும் எலெக்ஷன் 6 மாதம் என்ன